Hey guys, yung hobby பற்றி கேம் பார்த்தீங்க ஒரு கேம் பார்க்கலாம். நம்ம ஈஸி மோடில் கொடுக்கப்போம். நம்ம அதையும் அவங்க முடிக்கல. ஏன் வைக்கணும் ஈஸி மோடியாக இருக்கட்டும். நிறைய விஷயம் இருக்குது. இவங்க கோபியாக்ஸோ நம்ம கோபியாக்ஸு இங்கே ஒரு கோபியாக்ஸ்க்கு வழியா இங்கே கேரக்டர் தான் ஃப்ரீ தான். இந்த கேரக்டர் இருக்குமா இது எவ்வளோ இருக்குமா இது இருக்கும். சரி இதுவே இருக்கும். இதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் இது வேணாம். நம்ம கேரக்டர் தான் முடிக்க போவோம். சும்மா வச்சு பார்த்துருக்கேன். இந்த கேமில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த கேமில் நம்ம ஜம்ப் பண்ண முடியாது. அதுதான் அந்த கேம் பேர் ஆபி. பட் யூ கேனாட் ஜம்ப். சரி அங்கே யார் ஏன்ட்டு நம்ம முடிக்க முடியாது. நம்ம முடிக்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு இது செகண்ட் கூட நான் தான் ஜம்ப் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஜம்ப் பண்ண முடியா? பார்த்துருக்கீங்க நீங்கள். ஜம்ப் பண்ணால் ரோபோஸ் இருக்காங்க. அது என் கையை அது இந்த கேமே ஜம்ப் பண்ண முடியாது. செக் பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டு அதுக்கு நம்ம கிளிக் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ அதுக்கு இதில் வந்து போவோம். இப்போ பத்து இருக்காங்க. இங்கே செக் பாயிண்ட்டு பின்னாடி தெரியுமே ஏதோ போ அதுதான் லெவன்களுக்கு இதெல்லாம் வச்சுது. காற்று தீர்ந்து இங்கே செக் பாயிண்ட்டு முன்னாச்சு. கிளம்ப ஜம்ப் கிளிக் பண்ணிட்டு பார்க்க மாட்டேன். கேமில் விளையாடு. அப்புறம் இங்கே செக் பண்ணிட்டு இல்லைங்க எப்படி போகலாம்? ஐயோ ஏசி இருக்குச்சே. நிறைய வாரம் இந்த மாதிரி ஒளி வச்சுருக்காங்கயா. எங்களால் ஏசி எப்போ கருகி போயிருப்போம். கேட்க கரையேங்க. அப்புறம் அவ்வளோதான் கரையேங்க ஆகிருப்பேன். இப்போ இதில் தான் போவோம். புதுசு பேரா அதுக்கா கோபியாக்ஸ் 19 கோபியாக்ஸ் 0 கோபியாக்ஸ். இது தப்பான செய்யாது. எப்போனா கீழே வந்துடும். ஃபஸ்ட் கேட்குறது எல்லோவை நம்பியாமா இது க்ரீனை நம்பியாமா? க்ரீனை நம்பலை. அப்போ அது க்ரீன் தான். ஏன் என்னோட ஃபேவரட் கலர் எடுத்தீங்கன்னா சரிவா? உங்களுக்கு 10 அங்கே ஒரு டைம் தராது. உங்களால் முடிஞ்ச நீங்கள் கமெண்ட் கேட்க சொல்லுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 கமெண்ட் பண்ணிக்கிறீங்களா? கரெக்டான கமெண்ட் தான் நான் பின் பண்ணுறேன். எனக்கு பிடிச்ச கலர் வந்து க்ரீன் தான். க்ரீன் கலர் தான் எனக்கு பிடிச்ச கலர். சரி இப்போ நான் எழுதியாச்சு. அதுக்கு இறங்குவோம். ஃபர்ஸ்ட்டாக இதை செக் பண்ணிக்கிறது. அதாவது மாதிரி தான் ரெயின்போ. இந்த ரெயின்போ நம்பவே கூடாது. இங்கே இருக்க உண்டியாக வச்சுருக்காங்க பாலை. அப்போ இது மாதிரி ஏறுவோம். இது மாதிரி ஏறியாச்சு. இப்போ எங்கே செக் பண்ணிட்டு இதுலேயும் பிடிச்சாச்சு. அப்படிங்கிற மாதிரி ஐயோக்கே அப்படி ஒரு செக் பண்ணிட்டாங்க. அப்புறம் பயந்துட்டேன். ஏசில் மட்டும் பார்க்கக்கூடாது. ஃபோன் வேறு ஹேங் ஆகும். ஏசில் படாமல் வந்தாச்சு. இதில் தப்பாக போனால் கருகிடுவோம். ஐயோ எதுக்கு வருது? இல்லை க்ரீனா க்ரீன் பிங்க் சரி எங்கள் க்ரீன்லேயே போவோம் ஃபுல்லாக. க்ரீன் கலர் எதுவுமே போக மாட்டேன். ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் குறைஞ்சிருக்கு. கொஞ்சமாக கட்டிடுச்சு. சரிங்க இதுவும் தப்பாக போனால் கீழே வந்துடும் நினைக்கிறேன். ஆமாம் வயசு இப்போ ரெடியாக போய் கீழே வந்தாங்கயா. ஐயோ பார்க்கவே வயசு பிங்க் இருந்தீங்க. அதை போயிருப்பேன். கரெக்டாக அவங்க போகும்போது நானும் போயிட்டேன். சரி பிரியா அதுனா ஓகே எல்லாரும் மாதிரி போக்கு போய்ட்டு இப்போ எங்கே செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ அதுக்கு வந்து இது போவோம். இது வந்தாச்சு. இங்கே செக் பாயிண்ட்டே ரீச் பண்ணியாச்சு. இப்போ இது மாதிரி ஏறுவோம். நம்ம யாரை முடியும் கேம் பண்ணாமல். இந்த கேம் யாருக்காக ஹாட் மோடு இருக்காது. இப்போ அவங்க கமெண்ட்டே சொல்லுங்கள். நல்லா இருக்கு இந்த கேமு. ட்ரை பண்ணிப்பாங்க. நல்லா இருக்கு. நம்ம அதுக்கு கேம் கிரியேட் பண்ணுறாங்க. கமெண்ட்டே சொல்லுங்கள். நாளைக்கு ஏதாச்சும் ஒரு டைக்கும் கேம் போகலான்னு இருக்கேன். சரி மேஸ் வச்சுருக்காங்க. அவங்களே வழி கொடுத்துருக்காங்க. இந்த பாலை நம்பி போவோம். என் பால் கழிக்க போகும். அப்போ அவ்வளோதான். இந்த பால் நம்பி போக நம்ம வச்சு கழிக்க போகும். சரி கழிக்க போகும். இப்போ அது ஓபிஎஸ்ன்னு ஜம்ப் ஆகி கிளிக் பண்ணிகிட்டே இருக்குங்க. அது யாரோ வாங்க நமக்குள்ளே. அது அங்கே சைட் போகுமா? இந்த ஒரு எவ்வளோ ரூபா போகுது? போய்ட்டே இருக்குது பாருங்க. எவ்வளோ தெரியலையே. போயிட்டு இருக்கு. ஐயோ ஃபோன் வேக ஆகுது.
இப்பாடி வெள்ளம் வந்துட்டு இப்போ வந்தால் நிம்மதியாக இருக்குது. வெள்ளம் மாட்டிருக்கு. சரி பெரிய ஐயோ கீழே விழுந்துட்டோமே. சரி விடுங்க வீட்டு. சரி சரி இது வந்து ஆபிக்கு நம்ம ஆபியை கம்ப்ளீட் பண்ணால் அங்கே வந்து ஸ்பின் பண்ண முடியுமா? ஸ்பின் பண்ணால் நம்மளுக்கு ஃப்ரீயாக ஒரு ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க. ரோப்ளாக்ஸ் கொடுக்குவாங்க ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். அதில் வர்க்க மாதிரி ஒன்று இருந்துச்சா அதை மட்டும் எப்படியாச்சும் எடுத்து ட்ரை பண்ணுங்க. அது நல்லாயிருக்கும். ஐயோ வா இதையே நடந்து போகலாமா? அவங்க இதையே நடந்து போகும். நான் பார்த்தீங்களா ஹேக் பண்ணிட்டு சும்மா சொன்ன ஹேக்கெலாம் பண்ணல. இதை நடந்து போக முடியும். அதுக்கு ஏசு இருக்கு அப்படியே ஒரு வயது. ஐயோ ஐயோ எஸ் வக்குச்சே ஏசு நான் வரைக்கி பக்கமே திருப்பி வர மாதிரி வச்சு வைக்கல. அங்கே வந்து செக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பட்டை ஹெல்த்து குறைக்காம வச்சுருக்காங்க. ஐயோ என்ன இது நாங்கள் கொண்டு போட்டு கொண்டு கொடுத்துருக்கோமோ இது மார்க்கெட் போகுது. இந்த அட்டைப்பிடிக்க என்னன்னு தெரியல. விடுங்க நம்ம என்ன அதை பார்த்துருக்கோம் அங்கே இருக்கோம். அது விடுங்க. சரி இப்போ இங்கே ஒழிஞ்சாச்சு. மிஸ்க்கு கைஸ் மாட்டி போனாங்க. அது வாயை போட்டு முடிஞ்சிருக்கும் நம்ம நேரம். ஐயோ ஓடு 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 ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டோம். பழி தப்பிச்சு. ஐயோ ஓடிய பிஸ்கெட்டாக பார்க்குறதுனால நம்ம பழி வாங்கிடுவோம். இதை சாப்பிட்டு ஒரு வருஷம் ஆனாங்க. ஓடி பிஸ்கெட்டு நைஸ்க்கு அப்புறம் பழி வாங்க பார்த்துச்சு கைஸ். அது நம்மள நைஸாக தள்ளி விட்டுருக்கோம். நைஸாக அதுக்கு ஏசு இருக்குது. இந்த ஏசு அப்படியே பூங்கு போக வேண்டியதான். கொண்டு வரதுக்குள்ளே வந்து வேற ஒன்றுங்க. இங்கே ஏசு எப்போதாம போகும். அவ்வளோதான் ஏசு எப்போதாம இவ்வளோ வந்துட்டோம். அவ்வளோதான் கீழே வந்துட்டோம். இப்போ இது மாதிரினா மழையா ரொம்ப மழைதான். சரி இந்த கேமுக்கு நீங்கள் 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அது கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் இந்த கேமுக்கு 10க்கு கொடுப்பேன். ஏன்னா அழகாக இருக்குங்க கேமு. குறையாம அழகாக இருக்குங்க கேமு. அழகாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிப்பாங்க. ஆர்வப்பட்டுருக்காங்க ஜம்பு ரோப்ளாக்ஸை போய் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். சரி இப்போ ஏறும். க்ரீன் கலரியாக இருக்குது. புஷ்பியை கூட்டா ரோப்ளாக்ஸ் கேட்குறாங்க. ஐயப்பா அவருக்கே போய் விட்டாவே. சரி இது எவ்வளோக்கும் போகுது. சரி பார்ப்போம் எவ்வளோக்கும் போவோம். சுற்றி போகுது. சுற்றி வந்து அப்படிங்க. ஐயோ ஜஸ்ட்டு கீழே வந்துருக்கோம். நிறையா வேலை ஜஸ்ட்டு மிஸ்டேக் அப்படி பார்த்தீங்களா? கொஞ்சம் மிஸ் ஆகினாலும் கீழே வந்துருப்போம். அப்புறம் கடுப்பாகிக்குவோம். திருப்பியும் ஃபஸ்ட் கீழே வந்து வாங்குவோம். அப்புறம் நிறையா ஒரே ஒரு எங்கே மிஸ் ஆச்சு. எப்போது ஜஸ்ட்டு நிறையது இதுனா சுற்றி வந்து எங்களுக்கு பார்த்து தான் போகணும். போய் சுற்றிட்டே இருக்குது பார்த்துங்க. எவ்வளோ தான் போகணும் தெரியலையே. சரி பார்ப்போம் எவ்வளோ தான் போகுதுங்க. ரொம்ப தூரம் போகணும் நினைக்கிறேன். சுற்றிட்டே இருக்குது. எப்போ அதே ஒரு இடம் வந்துடுச்சு கைஸ். ஐயோ எஸ்கேபிக்கே உங்களுக்கு தெரியாமல் அந்த ஜம்புக்கு அவ்வளோ ஜம்ப் கிளிக் பண்ணிட்டாக்கே ஜம்ப் பண்ணிடுறாங்க. அந்த கேமெல்லாம் ஜம்ப் பண்ண முடியாது. அவள் அங்கே செக் பாயிண்ட்டை பார்க்கும்போது அங்கே நிம்மதியாக இருக்குது. இதுக்கு ஐயோ வீட்டுங்க சொல்லி வாழ முடியாது. கேம் வந்துட்டுங்க வியூ நம்புவோம். எனக்கு வியூ ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரீனாக அடுத்தது வியூ. இது வியூ அடுத்தது க்ரீன் இல்லை ரெண்டு போல் தெரியாமல் கீழே வந்துட்டேன். சரி விடுங்க. என்ன வியூ ரெட்டு அப்புறம் வியூ அப்போ என்ன கேசாங்க என்ன மாதிரி இருந்துச்சு கேசா தான் வச்சுக்கோங்க. சரி இது வியூ இதுக்கு ரெட்டு இதுக்கு நான் க்ரீன் தான் கைஸ். ஐயோ இங்கே ஒன்று இருக்குன்னு நான் பார்க்கவே. சரி திருப்பியும் போவேன். இது வியூ இதுக்கு ரெட்டு. ஐயோ இதுதான் பார்த்தோன்னே மாந்துச்சு. பச்சை க்ரீன் கலர் இதுக்கு வியூ தாங்க. வியூ தான் கைஸ். அது ரெண்டுமே வியூ தான். அடுத்தது வாய்க்கு வைப்போம். இங்கே பயிருக்கு மஞ்சள் இருக்குது. அது கீழே வந்துட்டோம். காசை வச்சுருக்காங்க. காசு மேலே இருந்தால் காசு பழுக்கில் நிறைய பேப்பர் போட்டு செஞ்சுருப்பாங்க போல பேப்பரை காசை. சரி இது மாதிரி அப்படியே போவோம்.
செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம் கைஸ். இப்போ ஐஸ் நிம்மதியாக இருக்குது. இது மாதிரி மறக்காமல் வச்சுருந்தா ஆப் வச்சுருப்பாங்க. இது மறைஞ்சா பிரச்சனை அப்படியே ஓடுவாங்க. ஆமாம், அன்றைக்கே ஒரு கடுப்பாக இருக்கும். இப்போ இது சைகை போவோமா? இல்லை தாங்க அப்படியே போவோம். சைகை சாப்பிட்டு வச்சுருந்தாங்க. போய் தான் பார்ப்போமே. ஐயோ கீழே வந்துங்க. அப்போவே நினச்சா சாப்பிட்டு வச்சுருப்பாங்க. நினச்ச மாதிரியும் வந்துருச்சு. சரி, ஸ்பின் பண்ண முடியாது. ஒரு ஸ்பின் இருக்குது நம்மளுக்கு. செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு. அப்படியே இப்படி போவோம். இது ஒரு வயவு. அப்படியே நேராக வந்தால் செக் பாயிண்ட்டு. அப்படியே எங்கள் கை அவங்க கீழே வந்துடுச்சு. சரி விடுங்க. சரிங்க, மறக்காமல் லைக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல்ல கிங்கு ஆன் பண்ணியிருக்குறேன். ஒரு செகண்ட் தான் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. சரி, இப்போ அதை இது பண்ணி செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணியாச்சு. அதுக்கு இது மேலே இறங்கணும். அது மேலேயும் ஏறியாச்சு. இப்போ அடுத்தது நம்பர் 1. அது பேருங்க, ஐயோ மறந்துட்டேனே. இது வச்சா அதுக்கு பேருன்னு சொல்லுவாங்களே, மறந்துட்டேன் ரைஸ். ஐயோ தேர்டு ஃபஸ்ட்டு பர்சன் வச்சு ஆடுவோம். நம்ம அப்போ வச்சுங்கிறது தேர்ட் பர்சன். ஃபஸ்ட் பர்சன் வச்சு ஆடுவோம். ஃபஸ்ட் பர்சன் அழகாக இருக்குது. இந்த சைட் போவோம். அப்படியே வரும். ப்ளூ, ஆரஞ்ச், க்ரீன், ரெட். அவங்க செக் பண்ணி ரீச் பண்ணியாச்சு. அதுக்கு க்ரீன் மாதிரியே நடக்கணும். அவ்வளோதான். க்ரீன் மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வரும். இது ஏதாச்சும் கவுக்கு போடுறப்போ நம்மள இந்த கேமு ஜம்ப்பும் பண்ண முடியாது. அவ்வளோதான். செக் பண்ணிட்டு பார்த்தாச்சு. அதுக்கு இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே சருவுக்கு ஒரு ஜம்ப்பு, அதுக்கு இங்கே முக்கம் வைக்க ஒரு ஜம்ப்பு, ரவுண்டு ஒரு ஜம்ப்பு, அதுக்கு இது ஒரு ஜம்ப்பு, அப்புறம் இது ஒரு ஜம்ப்பு. அப்புறம் அப்படியே செக் பண்ணிக்க வேண்டியதாங்க. சரி, நம்ம தேர்ட் பர்சனுக்கே வச்சுப்போம். ஃபஸ்ட் பர்சன் அங்கே வராது. அப்புறம் இந்த பிங்க்கு மாதிரி ஏறுவோம். பிங்க்கு, க்ரீனு, எல்லோ, அது ஜம்ப் அது பண்ணுறது. ரெட்டு, ப்ளூ, அடுத்து ஏசர் அப்படியே பொறுமையாகவே போவோம். ஒன்றும் அவசரம் நம்ம பொறுமையாக போவோம். அப்படியே பொறுமையாக வந்து அப்படியே பொறுமையாக வந்தாச்சு. சரி, இந்த கேமை கிட்ட முடிக்க போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முடிச்சிடலாம். செக் பாயிண்ட் அப்படியே இது மாதிரி ஏறி வந்தோம்னா இங்கே வந்துட்டு அப்படியே போகுது. அங்கே ஒரு படிக்க இருக்காது கண்டிப்பாக மாதிரியும் நினைக்கிறேன். இந்த செக் பாயிண்ட்டை பார்க்கும்போது தான் நிம்மதியாக இருக்குது. அதுக்கு இந்த பால் இறங்கும், இந்த பால் இறங்கும், அதுக்கு இந்த பால் இறங்கணும், அதுக்கு இந்த பால். ஐயோ ஏசியை பற்றினே நல்லா கருகாமல் வச்சுருந்தாங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் படிக்கிட்டு வர மஞ்சிட்டே வரும். அப்படியே ஓடு ஃபாஸ்ட்டாக ஓடு. அவ்வளோதான். ஓடு கொஞ்சம் அவ்வளோதான். ஓடு ஃபாஸ்ட்டாக ஓடு. ஐயோ எவ்வளோ தெரிய வயசுலேயே வளைஞ்சு போயிட்டே இருக்குது. அப்படியே சுற்றி அவ்வளோதான். கேமை முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், கேமாக முடிச்சாச்சு. அவ்வளோதான். ஸ்பின்னு இருக்குது கைஸ். சரி, அப்புறமா பண்ணிப்போம். சரி, எங்கள் கேம் செம்மையாக முடிச்சுக்கிறேன் கேமை. பை கைஸ், பை. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.